குட் மார்னிங். இப்போ தான் ஏந்துச்சு. நல்லா ஐஸ் ரொம்ப பஃப்டப்பாக இருக்குது. எனக்கு நைட் நான் லேட்டாக தான் தூங்கினேன். ஸ்பின் ஒரு 12 o'clock இருக்கும் நான் தூங்குறப்போ. ஸோ இப்போ டைம் வந்து 6 o'clock in the morning. ஸோ போயிட்டு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அடுத்து பார்க்கலாம். மார்னிங் எனக்கு என்ன இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஹாட் வாட்டர் வேணும். ஸோ ஹாட் வாட்டர் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் டீ காஃபி ஆர் சம் ஏதோ ஒரு ட்ரிங்க் குடிப்பேன். ஸோ இதனால் எவ்ரிடே வாட்டர். ஸோ இதுலேயும் ஹாட் வாட்டர் தான், பட் இதில் வந்து சீரகமும் க்ளோவும் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் நான் டே ஃபுல்லாக இந்த தண்ணி குடிச்சுப்பேன். ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு டெரஸ்க்கு போகிறோம். ஸோ டெரஸில் நிறைய புறா வரும், சூப்பராக இருக்கும். இப்போ லேட்டாக போகிறனால எப்படின்னு தெரில, போய் பார்க்கலாம். டெரஸ் போயிட்டு வந்தாச்சு. ஸோ ஜேர்னல் எழுதலான்னு எடுத்திருக்கேன். ரீசெண்டாக நான் வெளில போயிருந்தப்போ ஹோப் அந்த வீடியோ வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நானும் அம்மாவும் வெளில போயிருந்தப்போ நான் ஒரு குட்டி கோல்டு இயரிங் பார்த்தேன். வேர் ஐ வாண்ட் டு கெட் தட் இயரிங் ஃபார் மை செல்ஃப். ஸோ அதனால் அது எப்படி வாங்கலாம், ஸோ அதுக்கான சேவிங்ஸ் பிளான் அதுதான் நான் யோசிச்சுட்ருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் டு கெட் தட் வித்தின் 1 month. ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி வச்சுருக்கேன். 1 monthக்குள்ளே அதை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேர்னலிங் முடிச்சுட்டு ரோஸ் பெட்டல்ஸ்லாம் காய வச்சேன். ஐ மேக் ரோஸ் டீ பவுடர் வித் திஸ் பிகாஸ் நான் காஃபி அண்ட் டீ அவ்வளோவா குடிக்க மாட்டேன். கமெண்ட் ஆன் இஃப் யூ வாண்ட் த ரெசிபீஸ். தென் நானும் அம்மாவும் சவுக்கார்பேட் போகலாம்னு கிளம்பிட்டோம். ஷேர் ஆட்டோவில் பின்னாடி உட்காந்து அப்படியே ரோடு வேடிக்கை பார்த்துட்டே போனோம். இதெல்லாம் சின்ன வயசு மெமரி தான் ஞாபகம் வந்துச்சு. சவுக்கார்பேட் போன உடனே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளில வந்தால் லெஃப்டில் சுகர் கேன் ஷாப் இருக்கும். க்ளீனாக பண்ணி தருவாங்க அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் கோல்டன் ஷேர் தான் போனேன். என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். எப்போ போனாலும் அவங்க சாப்பிடாம வரமாட்டேன். அவங்களோட ஸ்பெஷல் வந்து காக்கரா சாண்ட்விச், முறுக்கு சாண்ட்விச் அண்ட் பானிபூரி. நான் அன்றைக்கி பானிபூரி அண்ட் காக்கரா சாண்ட்விச் தான் சாப்பிட்டேன். அப்புறம் மங்காராம் போயிருந்தேன். அங்கே எல்லா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். அண்ட் எனக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் ரொம்ப பிடிச்சனால சுடி தைக்கலான்னு சொல்லி எடுத்துட்டேன். நானும் அம்மாவும் வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர வழியில் ஸ்ரீமெத்தாயிலேருந்து கேசர் பாதாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ செம்ம சூப்பராக இருக்கும். அதோட ப்ரைஸ் எவ்வளோ மேம்? 110 இது. ஆனால் சூப்பராக இருக்கும். ஒரு பைட்லேயும் பிஸ்தா அண்ட் நட்ஸ் வரும், செம்மையாக இருக்கும். முன்னாடி இருக்கிற ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து காலேஜ் முடிஞ்சு ஒர்க்குக்கு போகிறதுக்கு அந்த நடுவில் அந்த இன்பிட்வீன் ஃபேஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜ் கோயிங் கேர்ள்ஸோ பாய்ஸ் யாராக இருந்தாலும் நான் கொஞ்சம் விஷயம் சொல்கிறேன். லைக் ஃபஸ்ட்டு விஷயம், யாரையுமே நம்பாதீங்க. யாரையுமே உங்களுக்கு பர்சனலாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு பர்சனலாகவே இருக்கணும். அது யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் அவங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு செகண்ட் இயரில் இருப்பாங்களான்னு தெரியாது. செகண்ட் இயரில் இருக்கிறவங்க ஃபைனல் இயரில் இருப்பாங்களா ஒரு தேர்ட் இயரில் இருப்பாங்களான்னு தெரியாது. செகண்ட் விஷயம், ஃப்ரெண்ட்ஸுக்காக உங்களோட ஸ்டடீஸை விட்டே கொடுக்காதீங்க. லைக் பிகாஸ் அவங்க எப்படி உங்களோட வரப்போகிறது கிடையாது. இப்போ ஃப்ரெண்டுன்னு தோணும், நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் சூப்பர் அப்படிலாம் தோணும், ஆனால் உங்களோட வரப்போகிறது கிடையாது. ஸோ அவங்களுக்காக உங்கள் ஸ்டடீஸ் எல்லாம் விட்டே தராதிங்க. தேர்ட் விஷயம், எனக்கு சொன்னது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. காலேஜ் போயிட்டியா, அதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம், அதெல்லாம் சும்மா ஒரு நாள் படித்தாலே நிறைய மார்க் எடுத்துடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எஸ், இட்ஸ் ட்ரூ. பட் நீங்கள் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். லைக் எப்படியும் நோட்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அது மேபி தருவாங்க. ஸோ அப்படிலாம் தரும்போது நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிக்கணும். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்தா தான் மார்க் வரும். ஏன்னா இவங்க சொன்னது காலேஜ் தானே நம்ம சும்மா படித்து எழுதிக்கலாம், ஏதோ மார்க் போட்டுருவாங்க, நல்ல மார்க் போட்டுருவாங்க அப்படிலாம் நினச்சி ஃபஸ்ட் செமஸ்டரில் நான் படிக்காமே விட்டுட்டேன். சுத்தமாக படிக்காமல் எக்ஸாம் அன்றைக்கி உட்காந்து படித்து நான் வந்து இந்த ஒரே நாளில் படிக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. அதனால நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி லேர்ன் பண்ணும்போது என்னோடய மார்க்ஸ் ரொம்ப கம்மியாச்சு. பட் நான் அடுத்த செமஸ்டரில் அதை கோப்பப் பண்ணிட்டேன். பட் இதை மறந்துடாதீங்க. 4th பாயிண்ட், இஃப் இட் இஸ் அன் இன்ஜினியரிங் காலேஜ், அரியர் வைக்காத அளவுக்கு படிச்சிருங்க. ஓரளவுக்கு 8 7 பாயிண்ட் அப்படி இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் ஃபைனலாக சிஜிபியை ஒரு 8 பாயிண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் அதை தவிர இந்த என்னது பிளேஸ்மெண்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம்
பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஒரு 3rd இயர் 2nd செம்லேருந்தே வந்துட்டு நிறைய காலேஜஸில் வந்துட்டு இன்டர்வியூஸ்க்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 3rd இயர் ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இவ்வளோதான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் ரியாலிட்டி வேறு பீப்புள் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஓகே, ஸோ இதை போய் நானும் அம்மாவும் குடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு அப்டேட் பண்ணுறேன். அப்படியே மூவி பார்த்துட்டே எடிட் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.